இந்த உன்னதமானவருடைய மறைவுல நான் இருந்தேன். ஆனால் உன்னதமானவருடைய மறைவில நான் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? வேற வசனத்தை நான் வாசித்து ஒரு உதாரணத்தின் வழியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோமா? 2 சாமுவேலின் புத்தகம் 2 சாமுவேல் 24:14 வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணிலே நான் அகப்பட்டிருக்கிறேன். நான் இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கம் மகா பெரியது. நான் மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேன். அப்போ ஆண்டவருடைய கையானால் அவருடைய மறைவிலே நான் விழும் பொழுது கூட யார் மறைவிலே விழணுமா? கர்த்தருடைய மறைவிலே விழ வேண்டும் என்று அங்கு தாவீது சொல்கிறார். தாவீதுக்கு முன்னதாக 3 காரியம் இருந்தது. ஆக்கினை, 3 ஆக்கினையை கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அந்த ஆக்கினையை கேட்டுக்கொண்ட தாவீது தன் பாவத்தின் நிமித்தமாய், தன்னுடைய மீறுதலின் நிமித்தமாய், தன்னுடைய பெருமையின் நிமித்தமாய் ஆண்டவர் உண்ணு பண்ணிருக்கிற 3 ஆக்கினையில அவன் சொல்றான், இந்த ஆக்கினையை விட நான் கர்த்தர் கரத்துல விழுவதே எனக்கு மேலானதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கட்டும், உங்களுடைய காரியங்கள் என்னவாக இருக்கட்டும், ஆனால் உன்னதமானவருடைய மறைவிலே நீங்கள் தங்க ஆயத்தமானால் உன்னதமானவருடைய மறைவு உங்களை அழிப்பதற்கல்ல. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்கிறார். இந்த நாளிலே நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே விழுந்தா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகா கிருபையை, ஒரு மகா இரக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உன்னதமானவரின் மறைவு வசனம் வாசிக்கலாம். 91:3-4 வாசிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். மூடுவார், அடைக்கலம் புகுவாய், உனக்கு கேடகமாகவும் இருக்கும். பாருங்க, உன்னதமானவருடைய மறைவிலே நீங்கள் தங்கினால் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, சேஃப்டியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. வேற எங்கேயும் பாதுகாப்பு இல்ல. பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற ஒரு கொடிய காலம், அழிந்து போகிற, பாருங்க, பிசாசுக்கு ஆக்கினைக்கு நேராய் நடத்துகிற ஒரு கொடிய காலம், உலகத்தின் ஆக்கினைகள் அடைய போகிற ஒரு கொடிய காலம். இங்கே நீங்களும் நானும் எங்க இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் எங்கே பாதுகாப்பு தெரியுமா? அவருடைய சமூகத்துல, அவருடைய மறைவுதான் என்னுடைய பாதுகாப்பு. சத்தமோர் அலையிலே சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் நிழலில் இருந்தா நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சபை, நீங்க பாதுகாக்கப்படணுமா? நீங்கள் உங்களை ஆபத்துல காக்கப்படணுமா? உங்க வியாதியில காக்கப்படணுமா? உங்கள் கடன் பாரத்துல நீங்கள் பாதுகாப்பை அடையணுமா? நீங்கள் இருக்க வேண்டிய இடம் உன்னதமானவரின் மறைவு. சத்தமோர் அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். பாருங்களேன், சங்கீதம் 27:5 விதமாய் சொல்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 27:5. அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்ன பண்ணுவாரா? கூடார மறைவுல வைத்திருப்பாருங்க. அவர் மறைவுல நீங்க இருந்தா, அவர் கரத்துல உங்களுடைய காரியங்களை ஒப்புவித்தா, அவர் சொல்லுவார், தீங்கு வருதுப்பா, நீ நடந்து போகிற இந்த பாதை தீங்கான பாதை, நான் கூடார மறைவுல வைத்து என்ன பண்றேன்? பாதுகாக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுவார். வாசிக்கலாம். சங்கீதம் 41:1 வாசிங்க. கர்த்தர் தீங்கு நாளிலே, ஆபத்து காலத்துல அவருடைய மறைவில இருக்கிற, உன்னதமானவருடைய மறைவிலே தங்கி இருக்கிற உங்களை கர்த்தர் தீங்கு நாளிலே விடுவிப்பார். ஆபத்து இருக்கா உங்களுடைய ஜீவியத்துல, உங்க குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியுதா? கர்த்தருடைய மறைவில விழுந்துருங்க. அவர் ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த ஆபத்துக்கு பயப்படவன் 5வது வசனம் 49, சங்கீதம் 49:5 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தீங்கு நாட்களில் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் நிற்பதோ உன்னதமானவரின் மறைவு. அல்லேலூயா. சத்தமா அலையிலே சொல்லுங்க. நீங்க உன்னதமானவரின் மறைவுல இருந்தா உங்களை காக்க என் தேவன் தீவிரப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அங்க ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் எரேமியா 17:17 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நீர் எனக்கு இராதேயோ, நீரே என் அடைக்கலம் என்று எழுதுகிறார். தீங்கு நாளில் அவர் எனக்கு அடைக்கலம். பாருங்க, நம்முடைய மறைவு எதுவா இருக்கணும்னா அவர் என்னுடைய மறைவா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமலையிலே சொல்லலாமா? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அதை எதிர்த்து நிற்கவும் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை உங்க கையில எடுத்துக்கோங்க. அவருடைய மறைவுல, அவருடைய உன்னதத்தின் மறைவுல நீங்க தங்குவீர்களானால் உங்கள் தீங்கு உங்களை தொடராது. அதை நீங்க எதிர்த்து நிக்கணும்னா சர்வாயுத வர்க்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் பண்ண கர்த்தர் நம்மை வைத்திருக்க நம்ம எங்க இருக்கணுமா? அவருடைய மறைவிலே காக்கப்படணும்.